நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் மகிழ்ச்சியோடு, உறுதியோடு, உற்சாகத்தோடு நம்முடைய கழகத்தில் வந்து இணைந்திருக்கக்கூடிய உங்க எல்லாரையும் முதல்ல வருக 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 என நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். தலைமை கழகத்தினுடைய சார்பில் தலைமை தொண்டனாக உங்கள் அனைவரையும் நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். 75 ஆண்டு காலத்தை கடந்திருக்கக்கூடிய, பவள விழா கண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இயக்கத்திற்கு நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. ஒரு முறை 2 முறை அல்ல, 6 முறை தமிழ்நாட்டை ஆட்சி செய்து எல்லா வகையிலும் இந்த மாநிலத்தை வளர்த்தெடுத்து கொடுத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. நவீன தமிழ்நாட்டை கட்டமைத்த சிற்பியாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய அரை நூற்றாண்டு காலம் தாங்கி பிடித்த தனிப்பெரும் இயக்கத்திற்கு நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. அது மட்டுமல்ல, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த கழகத்திற்கு வந்திருக்கிறீங்க. அது மட்டுமா, அவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பொருளாளராக இருந்து செயல்பட்ட இந்த இயக்கத்திற்கு நீங்க வந்திருக்கிறீங்க. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு தான் அவர் முதல்ல சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு தனி கட்சி கண்டார். ஒரு தனி கட்சி கண்ட பிறகும் தலைவர் கலைஞர் அவர்களை சட்டமன்றத்தில் ஒருத்தர் தலைவர் கலைஞருடைய பெயரை குறிப்பிட்டு பேசினப்போ, அன்றைக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அதை கண்டிச்சார். என்ன சொல்லி கண்டிச்சார் தெரியுமா? உங்களுக்கு நான் தலைவராக இருக்கலாம், ஆனால் எனக்கு தலைவர் கலைஞர் தான் என்று சொல்லி அதை இந்த வார்த்தையை வாபஸ் வாங்க சொன்னார். இது வரலாறு. எனக்கு என்ன பெருமைன்னா, நான் பள்ளிக்கூடத்தில் மாணவனாக படித்துக் கொண்டிருந்த போது சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் தேரடி தெருவில் ஒரு பிரச்சார நாடகம் நடத்தினேன். அந்த நாடகத்துக்கு யார் தலைமைன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அவரை நேரடியாக நாடகத்தை பார்க்க வந்தார். நாடகத்தை பார்க்க வந்தார். இப்ப நீங்கெல்லாம் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறீங்களே, அந்த மாதிரி அவருக்கு ஒரு சேரை போட்டு உட்கார வச்சோம். ஆனா அந்த சேரை எடுத்துட்டு தரையில உட்கார்ந்து நாடகத்தை பார்த்தார். ஏன்னா பின்னால் இருக்கிறவங்களுக்கு தெரியாது என்று சேரை அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டு தரையில உட்கார்ந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த நாடகத்தை பார்த்தார் என்பது வரலாறு. இப்படி பெரிய வரலாறுகள் படைத்திருக்கிறோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க.
ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.